ஆகாஷ்வாணி. பெருமைமிகு பாரதம். நவீன தொழில்நுட்பத்தில் பழங்கலை பொம்மலாட்டம் சித்திரம். எழுதியவர் புன்னமை அகநம்பி தி. பாலசுப்ரமணியன். பழந்தமிழ் கலைகளுள் ஒன்றான பொம்மலாட்டம் மரபு வழியிலிருந்து தன்மை மாறாமல் அறிவியல் வளர்ச்சியால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு வேகமாக முன்னேறி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. உயிருள்ள மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் ஒரு செயலை செய்வது பெரிய காரியம் அல்ல. ஆனால் மரக்கட்டைகள், துணிகள் மற்றும் மான், ஆடு போன்ற விலங்குகளின் தோல் ஆகியவற்றை பயன்படுத்தி அதை ஒரு பொம்மையாக வடிவமைத்து அதற்கு பல வண்ண ஆடைகள் அழகுற உடுத்தி அந்த உருவத்தில் நூல் அல்லது கம்பி இணைத்து செய்த அந்த பொம்மையை இயக்கும் கலை உண்மையிலேயே வியப்புக்கும் பாராட்டுக்கும் உரியதுதான். பார்வைக்கு அவை உயிரற்ற வெறும் பொம்மைகள்தான். ஆனால் அவை கதைகள் சொல்லும், பாட்டு பாடும், நடனமாடும், துள்ளி குதித்து சண்டையிடும். அந்த பொம்மைகள் நம்மை மெய்மறந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். இந்த கலையின் போது பொம்மையின் வாய் அசைவு, உடல் அசைவுகளை மட்டுமே உன்னிப்பாக கவனிக்கும் பார்வையாளர்கள் திரைக்கு பின்னால் இருந்து பேசும் பொம்மலாட்ட கலைஞர்களை அறவே மறந்து விடுவார்கள். அதுதான் பொம்மலாட்ட கலையின் தனிச்சிறப்பு. தோல் பொம்மலாட்டம், கட்ட பொம்மலாட்டம், நரம்பு குழல், பாவைக்கூத்து, கையுறை பொம்மலாட்டம் என பல வகைகள் உள்ளன. இவற்றில் தோல் பாவை கூத்தே முதன்மையான கலை வடிவமாகும். நிழலின் அழகை, அருமையை புரிந்து கொண்ட அக்கால மனிதர்கள் அந்த நிழலையும் தங்களது பொழுதுபோக்குக்காக பயன்படுத்த முற்பட்டதன் விளைவே பொம்மலாட்டக் கலை. இருப்பினும் நமது தமிழர்களின் எண்ணற்ற கண்டுபிடிப்புகளில் பழமை வாய்ந்த மரபு வழி கலையாக விளங்கும் பொம்மலாட்டத்தை நிகழ்த்தும் கலைஞர்கள் தமிழகத்தில் மட்டுமன்றி உலகளவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் இருக்கின்றனர். பொம்மையில் தண்டுகள் அல்லது சரங்களை பயன்படுத்தி தங்களது கைவிரல் அசைவுகளால் அதன் தலை, கை, கால், வாய், கண்களை பொம்மலாட்டக்காரர்கள் நகர்த்துவார்கள். அதோடு பொம்மைகள் பேசுவது, பாடுவது போன்ற வேளைகளில் அவற்றை இயக்குபவர் தமக்குத்தாமே ஆண், பெண் குரலிலும் பறவைகள், விலங்குகள் போலவும் குரல் மாற்றி மாற்றி பேசுவார்கள். இதை பார்க்கும்போது அந்த பொம்மையின் வாயிலிருந்தே சொற்கள் வருவது போல் இருக்கும். பொம்மலாட்டத்தை ஆங்கிலத்தில் மேரியோனெட் என்பர். பொம்மைகள் கல்யாண முருங்கை அல்லது முள்முருங்கை மரத்தின் கட்டைகளை நீரில் நனைய வைத்தும் பின்னர் காய வைத்தும் பதப்படுத்துவர். பிறகு பொம்மைகளுக்கான உடல் பாகங்களை தயார் செய்வார்கள். 45 முதல் 90 சென்டிமீட்டர் உயரத்தில் பொம்மைகள் இருக்கும். பிறகு வர்ணம் பூசுவர். இப்போது பல வண்ணங்களில் இவை செய்யப்படுகின்றன. அக்காலங்களில் பொம்மைகளுக்கு மரபு சார்ந்த உடைகள் உடுத்தினர். இப்போது காலத்துக்கு ஏற்ப உடைகள் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. தலை, கண், காது, மூக்கு என மனிதன் அல்லது விலங்குகள், பறவைகளின் உடல் பாகங்கள் வரைந்த காலுறையை, அதாவது சாக்ஸை கையில் சொருகி தமது விரல்கள் கொண்டு சாக்ஸ் பொம்மைகளை கலைஞர்கள் எளிதாக இயக்குவர். நிழல் பொம்மலாட்டம் என்றும் அழைக்கப்படும் இந்த கலையை சுமார் 30 வருடங்களுக்கு முன் கன்னியாகுமரி, மதுரை, தேனி, கோவில்பட்டி மாவட்டங்களில் கூத்துக்கலைஞர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களோடு கிராமங்கள் தோறும் சென்று 10 முதல் 20 நாட்கள் என அங்கேயே தங்கியிருந்து நடத்தியுள்ளனர். அதன் மூலம் பொருளீட்டியும் பயனடைந்தனர். பாவை கூத்தை வட்டார வழக்காக கிராம மக்கள் பாக்கூத்து என்றும் கூறுவர். இந்த நிகழ்ச்சியின் கதை கருவாக அருணகிரிநாதர் வரலாறு, வள்ளி திருமணம், நாயனார் கதை, சீதா கல்யாணம், பக்த பிரகலாதன், ஆண்டாள் திருக்கல்யாணம், ஹரிச்சந்திரன் கதை, நல்லதங்காள் கதை போன்றவை இருப்பது வழக்கம். பொம்மலாட்டத்தின் இடையிடையே பாம்பாட்டம், கரகாட்டம், காவடியாட்டம் போன்றவையும் நகைச்சுவை காட்சிகளும் நடத்தப்படுவது வாடிக்கை. பொம்மைகளில் கம்பிகளை இணைத்து ஹார்மோனியம் என்ற இசைக்கருவியில் கர்நாடக இசை பாடல்களை பாடி நாடகத் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக பாங்கை பொம்மலாட்டத்தில் கையாள்பவர்கள் கும்பகோணம் நடைமுறையினர் ஆவர். மற்றொரு வகையினர் பொம்மையில் கயிறு கட்டி முகவீணை என்ற இசைக்கருவியை இசைத்து பொம்மலாட்டத்தை நிகழ்த்துபவர்கள். இவர்கள் சேலம் மாவட்டத்தின் நடைமுறையினர் ஆவர். பனை பொம்மை என்று அழைக்கப்படும் பொம்மையின் தலையை துணி அல்லது மரத்தால் செய்கின்றனர். இதில் 2 கைகளும் அமைக்கப்பட்டு மீதமுள்ள உடல் பகுதி முழு பாவாடையுடன் வடிவமைப்பர். இதை கையாளும் நுட்பம் மிக எளிது. இயக்குபவர் தனது ஆள்காட்டி விரலை பொம்மையின் கழுத்து பகுதியில் உள்ள துளையில் சொருகியும் கட்டை விரல் மற்றும் நடுவிரலை பொம்மையின் இருக்கைக்குள்ளும் சொருகிக் கொண்டு பொம்மையை இயக்குவார். ராஜஸ்தான் மாநிலத்தில் சரம் பொம்மலாட்டத்தின் ஒரு வகையான கத்புத்லி
குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவில் கதைகளின் அடிப்படையில் ஒரு கையில் பொம்மையை வைத்துக் கொண்டும் மற்றொரு கையில் டோலக் என்ற இசைக்கருவியை வைத்துக் கொண்டும் உரையாடலை இசையுடன் கலந்து நிகழ்த்துகிறார்கள். இந்த மாநிலத்தில் சரம் பொம்மைகளே குந்தே என்றும் கோபலீலா என்றும் அழைப்பர். கேரளா மற்றும் தமிழகத்தில் தோல்பாவை கூத்து பல இடங்களில் நிகழ்த்தப்படுகின்றன. பரவலாக கோவில் சுவர்களில் இந்த பொம்மலாட்ட உருவங்கள் சுவர் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன. இவற்றை கதை ஓவியங்கள் என்பர். பீகார் மாநிலத்தில் ராட் பொம்மைகளை யாம்புரி என்று அழைக்கின்றனர். நமது நாட்டில் கேரளா உட்பட சில பகுதிகளில் கூத்து மடங்கள், கூத்தம்பலங்கள் உள்ளன. கோவில் திருவிழாக்களில் தற்காலிக மேடை அமைத்து கலைஞர்கள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை பொம்மலாட்டமாக நிகழ்த்துகின்றனர். கிமு 5ஆம் நூற்றாண்டில் முந்தைய கிரேக்கத்தில் பொம்மலாட்டம் நடத்தப்பட்டதாக பதிவுகள் உள்ளன. 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே சீன நாட்டில் பொம்மையாட்டம் பயன்பாட்டில் இருந்துள்ளது என்பதை அந்த நாட்டின் சாங் வம்சத்தவரின் காலத்தில் கிமு 960 முதல் 1279 வரை நீதிமன்றங்கள் உட்பட அனைத்து சமூக வகுப்பினருக்கும் பொம்மையாட்டம் குறித்து நிகழ்வுகள் காட்டப்பட்டதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. கிழக்காசியா, சிந்து சமவெளி பகுதிகளில் கிடைத்த பொருட்களை ஆய்வு செய்தபோது பொம்மலாட்டத்திற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. கிமு 2500 ஆண்டு காலகட்டத்தைச் சேர்ந்த கயிறுடன் கட்டப்பட்ட குரங்கு பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் அந்த காலகட்டத்திலேயே பொம்மலாட்டம் நிகழ்த்தப்பட்டிருப்பது உறுதியாகிறது. சீனாவில் தற்போது குச்சி பொம்மைகளும் நிழற் பொம்மைகளும் பிரபலமானவை. ஜப்பான் நாட்டில் பன்ராகு உட்பட பல்வேறு வகை பொம்மலாட்டங்கள் உள்ளன. சிண்டாகோவில் சடங்குகளிலிருந்து பன்ராகு என்ற பொம்மலாட்டம் தொடங்கி படிப்படியாக வளர்ந்து இன்று அதிநவீன பொம்மைகளுடன் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. ஜப்பான் நாட்டு நாடக ஆசிரியர் ஷிக்கமட்சு மொன்செமான் என்பவர் தனது நாடக பணியை விட்டுவிட்டு பொம்மலாட்டத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினார். ஆரம்பத்தில் இந்த நாட்டில் ஒருவர் மட்டுமே இயக்கி வந்த இந்த கலை 1730 காலகட்டத்தில் 3 கலைஞர்கள் கருப்பு உடையில் இருளின் பின்னணியில் நின்று நிகழ்த்தினர். சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சு கேட்டாதான் நல்ல பாப்பா. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சை கேட்டாதான் நல்ல பாப்பா. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. கொரிய நாட்டில் பொம்மலாட்டம் என்பதற்கு கோக்டு காக்ஷி என்பர். காக்ஷி என்றால் மணமகள் அல்லது இளம்பெண் என்று பொருள்படும். இந்திய பொம்மலாட்டத்தின் தாக்கம் இந்தோனேசிய நாட்டில் ஏற்பட ஜாவா மற்றும் பாலியில் பிரபலமான வயாங்குலிட் என்ற பெயரில் அங்கு பொம்மலாட்டம் நிகழ்த்தப்படுகிறது. இதன் மூலம் ஜாவா நாட்டு வரலாற்றை மையமாக கொண்டு கட்டுக்கதைகள் சொல்லப்படுகின்றன. உலகில் எங்கும் இல்லாத முறையில் வியட்நாம் நாட்டில் நீர் பொம்மலாட்டம் என்ற கலைவடிவை உருவாக்கியுள்ளனர். அதாவது நீர் நிறைந்த குளத்தில் இடுப்பளவு ஆழத்தில் ஒரு பெரிய தடியை கொண்டு கலைஞர்கள் பொம்மைகளை இயக்குகின்றனர். 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த கலையின் போது தண்ணீருக்கு மேல் பொம்மைகள் நகரும் தோற்றமானது பார்வையாளர்களுக்கு வியப்பையும் அதிக மகிழ்வையும் தந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. 1879ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த கலை அட்டைப்பட்டிகளால் செய்யப்பட்ட உருவங்களுடன் நிகழ்த்தப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டிலிருந்து பலவிதமான பொம்மலாட்ட கலைகள் உருவாகின. ஆப்கானிஸ்தான் நாட்டில் பொம்மலாட்ட கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பொம்மையையும் நீண்ட கழுத்து வீணை என்ற இசைக்கருவியையும் இசைத்து புஸ்பாஸ் என்று அழைக்கப்படும் பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். பர்மா, மியான்மர் நாட்டில் யோக்தே என்கிற பெயரில் பொம்மலாட்டம் நிகழ்ச்சி 1780ஆம் ஆண்டு மன்னர் சிங்கு என்பவரது ஆட்சியின் போது தொடங்கப்பட்டது. அந்த நாட்டு அமைச்சர் யுதாவ் என்பவர் பொம்மைகளில் சில கதாபாத்திரங்களை உருவாக்கினார். அவை இன்றும் பிரபலமாக நடத்தப்பட்டு வருகிறது. கத்புட்லி என்ற பெயரில் நிகழ்த்தப்படும் இந்த கலையில் பொம்மைகளின் கை கால்கள் சரம் கொண்டு இணைத்து அசைக்கப்படுகின்றன. இவை மரத்துண்டுகளை செதுக்கி பல வண்ணங்களில் உடையணிந்து பெரிய உருவங்களாக தயார் செய்யப்படுகின்றன. 1517ஆம் ஆண்டு ஒட்டோமான் பேரரசின் முதல் சுல்தான் யாவூஸ் சுல்தான் சலீம் என்பவர் எகிப்து நாட்டை கைப்பற்றிய போது ஒட்டோமான் அரண்மனையில் நிழல் நாடகம் நடத்தப்பட்டதை பார்த்திருக்கிறார். இதில் மிகவும் ஈர்க்கப்பட்ட அவர் பொம்மலாட்ட கலைஞர்களை இஸ்தான்புல் நகரில் உள்ள தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்று தனது மகனுக்கும் அந்த கலையை கற்றுத்தரச் செய்துள்ளார். ஈரான் நாட்டில் கிபி 1000 ஆண்டிற்கு முன்பே பொம்மலாட்டம் கையுறை மற்றும் சரம் கொண்ட வகைகள் இருந்துள்ளதாக அறிய முடிகிறது. மரியானேட் பொம்மலாட்டம் இத்தாலி நாட்டின் தாயகமாக கருதப்படுகிறது.
பயன்படுத்தப்படுகிறது. மரியோனேட் என்ற சொல் சிறிய உருவங்களிலிருந்து உருவானதாக நம்பப்படுகிறது. நகைச்சுவை நாடகங்களில் இதை பயன்படுத்தினர். ஷேக்ஸ்பியரின் நாடகங்களில் நடிகர்களுக்கு பதிலாக பொம்மைகள் பயன்படுத்தப்பட்டன. 1982 ஆண்டு அமெரிக்காவில் ஜிம் ஹென்சன் என்பவர் பொம்மலாட்டத்தை மேம்படுத்த அறக்கட்டளையை நிறுவினார். மென்மையான நுரை, ரப்பர் மற்றும் துணி பொம்மைகளை அவர் உருவாக்கி மப்பேட்ஸ் என்று அழைத்தார். குழந்தைகளுக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சி, திரைப்படங்களிலும் பொம்மலாட்டம் நிகழ்த்தி மக்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தினார். பிரான்ஸ் நாட்டில் குழந்தைகளின் பொழுதுபோக்கிற்காக கிக்னோல் என்ற கதாபாத்திரத்துடன் பொம்மலாட்டம் நிகழ்த்தப்படுகிறது. இதை உருவாக்கியவர் பல் மருத்துவர் லாரன் மோர்குட். இவரது பொம்மை பாத்திரம் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் மொழியியல் ஆர்வத்துடனும் இயக்கப்படுகிறது. இவர் 1797 பல் மருத்துவம் செய்வதில் ஈடுபட்டார். நோயாளிகளின் பல்லை பிடுங்கும் போது நோயாளி வலியை உணராமல் இருக்க தனது மேசையின் முன்புறம் இவர் பொம்மலாட்டம் நிகழ்ச்சியை நடத்துவார். இதில் வெற்றி கண்ட மருத்துவர் லாரன் மோர்குட் 1804 மருத்துவ தொழிலை முற்றிலும் கைவிட்டு தொழில்முறை பொம்மலாட்ட கலைஞராக மாறினார். தொழிலாளர்கள் தங்களின் கவலையை மறக்க சொந்தமாக பலவிதமான கதைகளை சொல்லி பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நடத்தினார். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயிலே. இங்கிலாந்து நாட்டில் 16ஆம் நூற்றாண்டு முதல் இத்தாலியன் காமெடியா டெல்லார்டே பொம்மலாட்டத்தின் அடிப்படையில் பஞ்ச் மற்றும் ஜூடி என்ற பெயரில் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. 19ஆம் நூற்றாண்டில் இது எளிதில் கொண்டு செல்லப்படும் அரங்கில் நிகழ்த்தப்பட்டது. ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியாவில் நிகழ்த்தப்படும் பொம்மலாட்டம் பெரும்பாலும் இத்தாலி நாட்டு பொம்மலாட்டத்தை ஒட்டியே உள்ளன. அதிக நகைச்சுவை கொண்ட பொம்மை நாடகங்கள் ஜெர்மனியில் நிகழ்த்தப்பட்டன. லிண்டா நகரில் 2000 ஆண்டில் மரியோனேட் ஓபெரா என்ற பொம்மலாட்டம் பெர்னார்ட் லீஸ்முல்லர் மற்றும் லால்கிச் செல்மன் என்பவர்களால் தொடங்கப்பட்டது. ஆக்ஸ்பர்கில் 1943 ஆக்ஸ்பர்க் மரியோனேட் தியேட்டர் வால்டர் ஒச்மிச்சனால் அமைக்கப்பட்டு அருகில் பொம்மை அருங்காட்சியகத்துடன் செயல்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியாவில் சால்ஸ்பர்க் நகரில் பேராசிரியர் ஆண்டனைச்சர் முயற்சியால் உலக புகழ்பெற்ற சால்ஸ்பர்க் மரியோனேட் தியேட்டர் 1913 ஆண்டு நிறுவப்பட்டு தொடர்ந்து பொம்மலாட்டம் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. செக்கோஸ்லோவியா நாட்டின் முதல் பொம்மலாட்டக்காரர் ஜான் ஜிரிப்ராட் என்பவர் ஆவார். தேசிய விழிப்புணர்வு கருத்துக்களை இவர் பொம்மலாட்டம் மூலம் வெளிப்படுத்தினார். சர்வதேச பொம்மலாட்ட சங்கம் நிறுவி அதன் மூலம் தலைவராகவும் இவர் செயல்பட்டார். சிசிலி நாட்டில் புரோவன்ஸ் ட்ரூபாடோர் என்ற பொம்மலாட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டது. சிசிலி மொழியில் இவை ஓபெரா டி பியூபி அல்லது பொம்மைகளின் ஓபெரா என்ற பெயரில் 19ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் வெனிஸ் பகுதியில் பொம்மலாட்டம் வழக்கமாக பயன்படுத்தும் ராட் மற்றும் 2 சரங்களுக்கு பதிலாக 8 சரங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதன் மூலம் பொம்மையின் அனைத்து பாகங்களும் இயக்கப்பட்டன. இது மிகவும் சவாலான செயலாகும். கிமு நூற்றாண்டுகளின் பிற்பகுதியிலிருந்து கிபி நூற்றாண்டு தொடக்க காலம் வரையிலான பல்வேறு தமிழ் இலக்கியங்களிலும் சங்ககால இலக்கியங்களிலும் பொம்மலாட்டம் குறித்த பதிவுகள் இடம்பெற்றுள்ளன. நாட்டிய சூத்திரம் போன்ற படைப்புகளில் பொம்மலாட்டம் செய்திகள் உள்ளன. பகவத்கீதையில் 1864 இயந்திரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட பொம்மைகள் போல எல்லா பிராணிகளையும் இறைவன் ஆட்டி வைக்கிறான் என்று பொம்மலாட்டத்தில் பயன்படுத்தப்படும் பொம்மைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. பாவைக்கூத்து நடந்தால் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை கொண்ட நமது தமிழகத்தில் புறநானூற்று ஆசிரியர்களில் ஒருவரான உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் புறம் 29 பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது விழாவில் ஆடும் கூத்தரை போல வகை வகையாக ஆடிக் கழிவதுதான் இவ்வுலக வாழ்வு என்கிறார் அவர். கோடியர் நீர்மை போல முறைமுறை ஆடுனர் கழியும் இவ்வுலகத்துக் கூடிய நகைப்புறனா நின் சுற்றம் என குறிப்பிடுகிறார். அதாவது விழாவில் ஆடும் கூத்தரை போல வகை வகையாக ஆடி கழிவதுதான் இவ்வுலக வாழ்வு என்கிறார். திருக்குறள் இன்பத்துப்பால் 1020 குறளில் நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நாணால் உயிர் மருட்டி அற்று என்கிறார். மனதில் நாணமில்லாதவர்கள் உலகில் செயல்படுவது மரத்தாலான பொம்மைகளை கயிற்றில் கட்டி
மயக்கி உயிருள்ளது போல காட்டி மக்களை மயக்குவதற்கு சமம் என்பது பொருள். இதேபோல திருக்குறள் 1058வது பாடலில் இறப்பாரை இல்லாயின் ஈர்கண்மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று, வறுமை காரணமாக யாசிப்பவர்கள் தம்மை நெருங்கக்கூடாது என்கிற மனிதர்களுக்கும் மரத்தால் செய்யப்பட்டு இயக்கப்படும் பதுமைகளுக்கும் வேறுபாடு இல்லை என்ற பொருண்மையில் பொம்மலாட்டம் குறித்து பதிவுகள் உள்ளன. என்னுடைய பேர் குமுதா. நான் சென்னை பல்லாவரத்துல இருந்து. பொம்மலாட்டம் இந்த பேரை கேட்கும் போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசுல சந்தோஷம் ஏற்படும். ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நம்மளும் அந்த பொம்மலாட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றத ஆவலா கேட்கறதுக்கு எல்லாருமே இருப்போம். அதாவது அந்த காலத்துல தொழில்நுட்பங்கள்லாம் வளராத காலத்துல, ஒரு சமூக ஊடகம் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லாத காலத்துல மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய செய்திகளை சொல்றதுக்கும் கருத்துக்களை சொல்றதுக்கும் மன்னர்கள் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து சொல்றதுக்கும் இன்னும் பல முக்கியமான விஷயங்களை சொல்றதுக்கும் இந்த பொம்மலாட்டத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பொம்மலாட்டம் அப்படின்னும் பொழுது அந்த கதாபாத்திரங்களை அழகா அலங்கரிச்சு அதோட கையசைவு காலசைவு அப்புறம் அடுத்ததா என்ன சொல்ல போறாங்க, அந்த பேசுற விதம், இதெல்லாம் கவனிச்சு செய்யறாங்கிறதே ஒரு பெரிய கலை. நிறைய திறமைகளை உள்ளடக்கிய ஒரு துறையா தான் நான் இதை பாக்குறேன். அது கேட்கும் போதே ரொம்ப அழகா சுவாரஸ்யமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் போகக்கூடாதா இந்த பொம்மலாட்டம் அப்படின்னு தோணும். இப்ப நவீன காலத்துல சமூக ஊடகங்கள் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, நவீன தொழில்நுட்பங்கள்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. இந்த காலத்திலயுமே போர் சூழலை இப்ப இருக்க காலகட்டத்துல வேற மாதிரி காட்டலாம் சமூக ஊடகங்கள்ல. இருந்தாலும் ஒரு பொம்மலாட்டத்துல அவங்க சொல்ல வர விஷயங்கள் ஒரு ஆன்மீக கருத்தோ ஆன்மீக தகவலா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் பொம்மலாட்டம் பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கதான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் கூடுதலா இந்த துறையில நல்ல முன்னேற்றங்கள் இந்த துறைக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேட்டுனா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா பொம்மலாட்ட கலை என்னைக்குமே எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு கலை. ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? இளகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய்? இளகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய்? கரையினில் ஆடும் நாணலே நீ. மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம் 643 பாடலில் சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோளின் பாவை கூத்தாட்டு ஆய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை குடியேன் என்றோ கூடுவதோ என்ற பாடலில் தோளின் பாவை கூத்தாட்டு ஆய் சுழன்று என்ற சொற்களை காணலாம். 8 தொகை நூலான நற்றிணையில் முழவு முகம் புலர்ந்து முறையின் ஆடிய விழவு ஒளி களத்த பாவை போல நெருணை புணர்ந்தோர் புதுநலம் வெள்வி என்ற வரிகள் பொம்மலாட்டத்துக்கான சான்றாக உள்ளது. புத்தரின் தம்மபதம் என்ற நூலில் 147வது பகுதியில் உடலை பாருங்கள், பொம்மலாட்ட பொம்மையின் உறுப்பு உறுப்பாக சேர்த்து கட்டப்பட்டு வர்ணம் பூசப்பட்டது போல இருக்கிறது. சில நேரங்களில் நோய்வாய்ப்படுகிறது, நிலையாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது என குறிப்புள்ளது. கவிஞர் கண்ணதாசன் தாம் எழுதிய திரைப்பட பாடலில் பொம்மலாட்டத்தை கருத்தில் கொண்டு உயிர்க்கயிறு இறைவனிடம், உலகம் அவன் மேடை, ஆடுவது நாடகம், ஆளுக்கொரு பாத்திரம், இறைவனுக்கு வேஷம் என்னவோ, ஆடவிட்டு பாடுவான், மூடுதிரை போடுவான் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. 4 பேரு நடுவிலே, நூலு ஒருத்தன் கையிலே. 4 பேரு நடுவிலே, நூலு ஒருத்தன் கையிலே. ஒரு பொம்மலாட்டம்
பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. கிமு 1 அல்லது 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம், மகாபாரதம் போன்ற காவியங்களில் பொம்மலாட்டம் பற்றிய குறிப்புகள் உள்ளது போல அயல்நாட்டு இலக்கியங்களிலும் வியப்புமிகு பொம்மலாட்டம் பற்றிய பதிவுகள் ஏராளமாக காண கிடைக்கின்றன. கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டில் பொம்மலாட்டம் குறித்து பதிவிடும் போது தலைகள், கைகள், கண்கள், தோள்கள், கால்களை சரங்கள் மூலம் கட்டுப்படுத்தி பொம்மலாட்டம் நிகழ்த்துவதாக குறிப்பிடுகிறார். பிளாட்டோவின் படைப்புகளில் பொம்மலாட்டம் குறித்த பதிவுகள் உள்ளன. பண்டைய கிரீஸ், ரோம் நாடுகளில் கிமு 500ஆம் ஆண்டு காலத்திய களிமண் பொம்மைகள் குழந்தைகளின் கல்லறைகளில் காணப்பட்டதாகவும் அந்த பொம்மைகளின் தலை உச்சியிலிருந்து நீண்ட இரும்பு கம்பியுடன் இணைத்திருந்ததாகவும் சான்றுகள் கிடைத்துள்ளன. 1810ஆம் ஆண்டு ஹென்ரிச் வாங்க்லிஸ்ட் என்பவர் ஆன் த மெரினட் தியேட்டர் என்ற கட்டுரையை எழுதியுள்ளார். பெல்ஜியம் நாட்டு கவிஞரும் நாடகவியலாளருமான மாரிஸ் மேட்டர், லிங்க் சாலோர்கா போன்றோர் பொம்மலாட்ட நாடகங்களை எழுதியுள்ளனர். அமெரிக்காவில் கலைஞர்களை ஊக்கப்படுத்த பொம்மலாட்ட கலைஞர் ஜிம் ஹென்சன் தமது பெயரிலேயே அறக்கட்டளையை நிறுவி பொம்மலாட்ட கலைஞர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்துள்ளார். மெல்பர்ன் நகரில் ஆண்டுதோறும் பொம்மலாட்டங்களின் குளிர்கால விழா ஃபெடரேஷன் சதுக்கத்தில் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. வேலுமணி பேசுறேன். இது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய நாடக கலையிலிருந்து இந்த பொம்மலாட்டம் வந்தது. இந்த பொம்மலாட்டத்தின் வழியாக பழங்காலத்தில் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களுடைய கதைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதன் ஆன்மீகத்தையும் அதன் மூலம் கற்றுக் கொடுத்தார்கள். மற்றும் பல கல்வி, வேலைவாய்ப்பு, வேளாண்மை துறை பல்வேறுபட்ட நிகழ்வுகளை தெரியப்படுத்துவதற்காகவும் இந்த பொம்மலாட்டத்தை இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இந்த பொம்மலாட்டத்தின் மூலம் குழந்தைகள் கல்வி கற்கின்ற குழந்தைகள் தன்னுடைய மனதில் பதிவு வைப்பதற்காக, ஞாபகத்திற்கு ஏற்படுத்துவதற்காக இந்த பொம்மலாட்டத்தின் வழியாக இப்பொழுது அவர்களுக்கு பல்வேறு முன் அறிவிப்புகளையும் பல்வேறு வகையான திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு போன்ற துறைகள் இப்பொழுது இந்த பொம்மலாட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தி வருகின்றனர். திரைக்கு மறைவாக இருந்து கொண்டு அந்த நடன கலைஞர்கள் வெளிப்படுத்துகின்ற செயல்பாடுகளை அவர்கள் குறிப்பாக மக்கள் மனதில் பதிவு வகையிலும், படிக்கின்ற மாணவர்கள் மனதில் பதிவு வகையிலும் இந்த பொம்மலாட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர். தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்து வந்த காலத்திலும் கூட மக்கள், குழந்தைகள் ஈஸியாக மனதில் பதியக்கூடிய ஒரு துறையாக இந்த பொம்மலாட்டம் உள்ளது. எனவே இந்த பொம்மலாட்டத்தை கலையை ஊக்குவிக்கும் வகையில் அரசு பல்வேறுபட்ட சலுகைகளையும் அறிவித்து வருகிறது. நாடக கலைஞர்களுக்கும் அரசு பல சலுகைகளை வழங்கி வருகிறது. பல்வேறுபட்ட திட்டங்களை மத்திய அரசு, மாநில அரசுகள் வெளிப்படுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. பொம்மலாட்டத்தை நாம் வரவேற்க வேண்டும். நாடக கலையை நாம் ஊக்குவிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல ஆதரவை தர வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், நாள்தோறும் ஒரே ஆசிரியரின் முகத்தை பார்த்து பாடம் கேட்கும் குழந்தைகள் சில வேளைகளில் அலுப்பும் சலிப்பும் கொள்வது இயல்பு. இதனால் பாடங்களை கவனிக்க முடியாமல் அவர்கள் சோர்ந்து விடுகின்றனர். மனம் கமரும் ஆடைகளுடன் மிக அழகாக தோன்றும் பொம்மைகள் மூலமாக பாடம் நடத்தும் போது குழந்தைகள் அந்த பொம்மைகளை தனது வயதை ஒத்த சக நண்பனாகவே உணர்ந்து அந்த காட்சியை வியந்து பார்ப்பதும், உற்சாகத்துடன் கைதட்டி மகிழ்ச்சி குரல் எழுப்பியும் வரவேற்கிறார்கள். இந்த சூழலில் குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்கள் எளிதில் புரிந்து கொள்ளவும் நல்வாய்ப்பாக அமைகிறது. தற்போதைய காலகட்டத்தில் கணினி, கைபேசி என வசதிகள் இருந்தாலும் பொம்மலாட்டம் என்ற பழங்கலை குழந்தைகளுக்கு ஒரு புதிய ஊடகமாக இருந்து பயனளிக்கிறது என்பதுதான் கண்கூடு. நமது நாட்டில் மட்டுமல்ல, அயல் நாடுகளிலும் ஆங்காங்கே பள்ளிகளில் ஆசிரியர்கள் காகித பொம்மைகள், துணி பொம்மைகள் செய்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருவதை ஊடகங்கள் வாயிலாக நம்மால் காண முடிகிறது. ஆரம்ப காலங்களில் புராண இதிகாச கதைகளை சொல்லி வந்த பொம்மலாட்டம் சூழ்நிலைக்கு ஏற்ப தற்போது கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல், இயற்கை வளம் காப்பது, சாலை விழிப்புணர்வு, வரதட்சணை கொடுமை போன்ற பல தலைப்புகளில் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. இவை போன்ற நிகழ்வுகள் கலைகளை நேசிப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியையும் நிலையான நம்பிக்கையையும் ஏற்படுத்துகின்றது. வாழ்க்கை சக்கரம் மாறி வருகிறது. காலம் மாறும், கலைகள் மீண்டும் நம் கைவசமாகும் என்ற நம்பிக்கை நமக்குள் நிழலாடுகிறது. பொம்மலாட்ட கலை கிராமங்களில் ஒருபுறம் மறைந்து வருவதைப் போல தெரிந்தாலும் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் ஊடுருவிய அறிவியல் தொழில்நுட்பமானது மரபுக்கலையான பொம்மலாட்டத்தையும் விட்டு வைக்க
கிடைக்கவில்லை என்றே சொல்லலாம். ஆம், தொன்மை காலத்தில் கலைஞர்கள் கால்வலிக்க நின்று கொண்டே கயிறு கொண்டும் கையுறை கொண்டும் தோல் மரம் இவற்றை கொண்டும் தங்களது கைவிரல்களால் அங்குமிங்கும் அசைத்து விளையாடவிட்ட அதே பொம்மைகள் இப்போது படித்த இளைஞர்களால் சொகுசான இருக்கையில் அமர்ந்து கொண்டு கணினி வழியாக பழமை மாறாமல் எளிதாக இயக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வருவது மனநிறைவை தருகிறது. பேர் ராஜேந்திரங்க. நம்முடைய பாரம்பரிய கலை பொம்மலாட்டம் நமக்கு எல்லாம் தெரியும். பொம்மலாட்டம் தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய கலை வடிவம். இதை பொம்மைகளை மரத்தால செஞ்ச பொம்மையில வச்சு இந்த கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. இந்த மரத்தால செஞ்ச பொம்மையில ஒரு நூலை கட்டி திரைக்கு பின்னால இருந்து கதை சொல்றாங்க. இந்த கதை வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த பொம்மலாட்ட கலை பயன்படுத்திட்டு வராங்க. இது மக்களை மகிழ்விப்பதோட சில சமயங்களில் கல்வி சமூக விழிப்புணர்வு போன்ற கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு இந்த பொம்மலாட்டம் ஒரு முக்கியமான கலை வடிவம் இருக்கிறது. இந்த பொம்மலாட்டத்தினுடைய முக்கியமான வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதுமையான கலை வடிவங்கள்ல புதுமையான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பொம்மலாட்டம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது ஒரு சுவையான கலை நிகழ்வு கொண்ட ஒரு கலை வடிவம் சொல்றாங்க. இந்த பொம்மலாட்டத்துல அதிகபட்சம் கற்பனை திறன் அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த கற்பனை திறனை பயன்படுத்துறதுனால அந்த பொம்மலாட்டக்காரர்கள் என்ன மனசில் நினைக்கிறார்களோ அதை மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கு அது எளிமையாக பயன்படுகிறது. அதுபோல இந்த பொம்மலாட்டம் படைப்பாற்றல் மிக்க ஒரு கதை வடிவம் சொல்றாங்க. இந்த படைப்பாற்றல் மூலமாக அந்த கதையை எப்படி மக்களுக்கு கொண்டு செல்வது, எந்த மாதிரி கருத்துக்களை சொல்வது, எப்படி சொன்னா மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள், இதையெல்லாம் நல்லா சிந்திச்சு அதன் வழியாக இந்த பொம்மலாட்ட கலையை மக்கள் கொண்டு செல்றாங்க. அது மாதிரி குழந்தைகளுக்கு கல்வியை போதிப்பதற்கு இந்த பொம்மலாட்ட கலை ஒரு முக்கியமான கலையா இருக்கிறது. சமூகத்தில் நடக்கக்கூடிய பல தீங்குகளை எடுத்து சொல்லி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வையும் நல்ல சிந்தனையும் ஏற்படுத்துவதற்கு இந்த பொம்மலாட்டம். பழங்கலையான பொம்மலாட்டம் வளர்ச்சியில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு சிறப்பாக உள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் 20 விழுக்காடு பல்வேறு வகையான கலைஞர்கள் உள்ளனர். அழிவை நோக்கிச் செல்லும் பொம்மலாட்ட பழங்கலையை மீட்டு வளர்க்க மத்திய அரசு 1991ஆம் ஆண்டு கலை பண்பாட்டுத்துறை என்ற அமைப்பை ஏற்படுத்தியது. அதன் வாயிலாக ஆண்டுதோறும் இசை, நடனம், பொம்மலாட்டம், நாடகம் போன்ற கலைகளில் சிறப்பாக செயல்படும் இளம் கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பாரம்பரிய இசை மேதை பாரத ரத்னா விருதாளர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் பெயரில் யுவ புரஸ்கார் என்ற உயரிய விருதை 25,000 தொகையுடன் பாராட்டுரை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பு செய்து வருகிறது. மத்திய அரசின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கடந்த 2024ஆம் ஆண்டு நாடு முழுவதும் 82 கலைஞர்களுக்கு இந்த விருதினை வழங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓய்வு பெற்ற ஆசிரியரும் பொம்மலாட்ட கலைஞருமான கே. கேசவசாமி அவர்களுக்கு மத்திய அரசால் பத்மஸ்ரீ என்ற உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு உரிய அனைத்து செலவுகளையும் மத்திய அரசு தாமே ஏற்றுக்கொண்டது. இதேபோல தமிழ்நாடு மாநில அரசும் பழங்கலையான பொம்மலாட்டத்தை அங்கீகரித்து இயலிசை நாடகமன்றம் வாயிலாக கலைஞர்களுக்கு உயரிய விருதான கலைமாமணி விருது வழங்கி வருகிறது. தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை மூலமாக கலைஞர்களின் வயதுக்கேற்ப கலை இளமணி, கலை வளர்மணி, கலை சுடர்மணி, கலை நன்மணி, கலை முதுமணி என பல்வேறு விருதுகளை தொகையுடன் வழங்கி சிறப்பு செய்து வருகிறது. தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக கலைஞர்களுக்கு ஓய்வூதியம், அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் உட்பட பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. மேலும் கடந்த ஆண்டு தமிழக அரசு அருந்தமிழ் கலைகளை வளர்க்க ஓராண்டு கலைப்பயிற்சியை குறைந்த கட்டணத்தில் அறிமுகப்படுத்தி புதிய கலைஞர்களை மாநிலம் முழுவதும் உருவாக்கி வருகிறது என்பது மகிழ்வானதும் வரவேற்புக்குரியதுமான செய்தியாகும். வாழ்க கலைகள். பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை நவீன தொழில்நுட்பத்தில் பழங்கலை பொம்மலாட்டம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் புன்னமை அகநம்பி தி. பாலசுப்ரமணியன். குரல் வண்ணம் விஜய் எம். சித்ராதேவி. தொகுப்பு ஆர். முருகன். அமைப்பு சு. தனசேகரன், சுப்புலட்சுமி ஆதிகேசவன்.